முதல்ல வந்து என்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். அந்த கோல் செட் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம வந்து பயணப்படணும். அந்த பயணப்படும் போது இடையில நிறைய ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும். அது எந்த வகையான ப்ராப்ளம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டணும் தான். ஆனாலும் நம்ம கோல் வந்து என்ன அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருந்தோம்னாவே நல்லா வந்துடலாம். எய்ம் பண்ணணும். அதுதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல சிம்பிளா சொல்லணும்னா அந்த போன் தான் பெரிய டிஸ்ட்ராக்ஷனே குழந்தைங்களுக்கு. பேசிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு போன் வருதுன்னா அதை போய் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன எய்ம் நோக்கி போறோம். இப்ப படிப்பு தான். படிப்பை நோக்கிய ஆராய்ச்சிகள், படிப்பை நோக்கிய தேடல்கள் நமக்கு வந்து அதிகமா இருக்கும். எதை நம்ம நோக்கி போறோமோ அதனுடைய தேடல்கள் நம்ம அதிகமா இருக்க இருக்க நமக்கு வந்து அதை நம்ம வசப்படும் அப்படிங்கிறது தான். வசப்படாம ஒண்ணும் இல்லை. நம்ம சாதிக்க முடியாதுன்னு சொல்ற ஒவ்வொன்னையும் யாரோ ஒருத்தர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னுமே சாதனை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு, சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு மாதிரி தானே நமக்கும் எல்லாருக்குமே 24 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ்டு. ஆனா அந்த 24 மணி நேரத்துல எப்படி நம்ம செலவு பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உருப்படியா செலவு பண்றோன்றதை பொறுத்துதான் நம்முடைய கேரியர். அதனால சொல்லுவோம், அந்த 24 மணி நேரத்துல நம்ம வந்து என்னென்ன மாதிரியான இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. படிக்கிறதுக்கு நேரமே இல்லாம எப்போ கிடைச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம எழுதி பாக்குறத மட்டும் அந்த டைம்ல 20 நிமிஷத்துல அதை முடிக்கணும்னா 20 நிமிஷத்துல நம்மளால எழுதி முடிக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு அதை படிப்பும் எழுத்தும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மேல வரலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நம்ம வளர்ந்து வரும் பொழுது ஒரு பெண்ணா படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அதை தாண்டி நம்ம வெளியே வரக்கூடிய அப்படி இந்த பெண் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லுவாங்க. பெண் குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை வந்து ஏமாத்தாம, அப்பா அம்மாவை வந்து அவங்க வந்து நம்மளை நம்பணும். முதல்ல அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம இருந்தோம்னாவே அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இப்படி ஒரு வழியில போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளை நம்பிட்டு இருக்கும்போது அந்த வழி தவறி நம்ம போகும்போது மட்டும்தான் அப்பா அம்மா வந்து நம்பாம அந்த படிப்பை பாதியில நிறுத்துறது. வில்லேஜ்ல எல்லாம் நடக்கிறது என்னன்னா, பசங்க வந்து புரிதல் இல்லாம இப்பவே வந்து வேற ஒரு அஃபேர் அட்ராக்ஷனுக்கு எல்லாம் போயிடும் போது என்ன ஆயிடுதுன்னா, இது வந்து இந்த பிள்ளைய நம்ம இன்னும் படிக்க வச்சோம்னா இது வேற தவறான வழியில போயிடுமோ அப்படிங்கிற பயந்துட்டுதான் சில பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அந்த படிப்பை வந்து பாதியிலே நிறுத்துறதுக்கான ஒரு வழிவகையா இருக்கு. சோ அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்திலயும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன எய்மோ அதை பண்ணணும். நிறைய வாழ்க்கையில வந்து படிச்ச பிறகு நிறைய நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அவேர்னஸ் இல்லாம தான் அந்த குழந்தைங்க நடுவுல தவறான ஒரு வழிக்கு போயிடுறதுனால அந்த லைஃப்ல அவங்க படிப்பை வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் வருது. ஸோ நம்ம வந்து நேர்மையா, அப்பா அம்மாவுக்கு நேர்மையா, டீச்சர்ஸ்க்கு நேர்மையா, ஒழுக்கம் முதல்ல கடைப்பிடிச்சு வந்தோம்னாவே போதும். ஒழுக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்தை நான் வந்து கடைப்பிடிக்கணும். படிக்கிற ஆர்வம்னா எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்ததுங்க சார். நானும் படிச்சது ரொம்ப வில்லேஜ்ல தான். அப்போல்லாம் டெய்லி நாளிதழ் எல்லாம் வந்து அங்க அந்த ஊர்ல கிடைக்காது, பஸ்ல தான் வரும். நான் குன்னத்தூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்தூர், குன்னத்தூர், சாமர்பட்டி பக்கம். அங்க வந்து நாங்க 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது பஸ்ல வரும், ரத்னான்னு ஒரு பஸ். அதுல வந்து புக்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் வரும். அது வாங்கிட்டு வர்றது நான் தான். அப்பா ரெடி ஆயிட்டு இருப்பாரு ஆபீஸ் போறதுக்காக. அது வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து நானும் அப்பா படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் உட்காந்து பேப்பர்ஸ் படிப்பேன். அதே மாதிரி புக்கு படிப்பேன். வாரத்துக்கு அந்த குமுதம் வரும், துக்ளக், அப்பெல்லாம் அந்த நாளிதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வரும்ல, சாட்டர்டேஸ் காலையில வரும். அப்போ பஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிப்பேன். அப்பா வந்து எப்பவுமே கையில ஒரு புக்கோட தான் இருப்பார். எங்க அப்பா அவரும் கவர்மெண்ட் அஃபீஷியல் தான். அதனால அப்பா கிட்ட இருந்து வந்தது. அதே மாதிரி ரேடியோல பாத்தீங்கன்னா காலையில இருந்து நியூஸ் ஸ்டார்ட் ஆகும். 6 o'clock ஆன் பண்ணிட்டாருன்னா நாங்க ஸ்கூல் போற வரைக்கும் அந்த ரேடியோ தான் நாங்க கேட்டுட்டு இருப்போம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அப்பெல்லாம் டிவி இல்லாததுனால நாங்க ரேடியோ வந்து நிறைய கேட்போம். மத்தியானம் 3 மணிக்கு மேல சண்டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் கேட்போம். கம்பராமாயணம், மகாபாரதம் ஆகட்டும், அப்புறம் சிலப்பதிகாரம், அந்த எல்லாமே இந்த காப்பியங்கள் இருக்குல்ல, அது சம்பந்தமா தொல்காப்பியம் எல்லாமே வந்து அந்த கதைகள் பாத்தீங்கன்னா 3 to 4 அந்த மாதிரி போடுவாங்க, நாடகமா போடுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அந்த தமிழ் மேல எனக்கு ஆர்வம் வந்து அதனால அப்படியே படிக்க ஆரம்பிச்சதுதான்.
படிச்சோம்னா தெளிவா இருக்கலாம். யார் என்ன கேள்வி கேட்டாலும். இல்ல பொதுவா எல்லாத்துக்குமே நல்லா யூஸ். இப்போ நீங்க கேக்குறீங்க, நான் ரிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே எனக்கு ஒரு இதுதானே. தேடல் இருந்துகிட்டே இருக்கும். படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்னா. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒரு இப்ப நீங்க திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் பத்தி எழுத சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு படிச்சு நான் எழுதணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னைக்கோ படிச்சது அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நம்ம அதை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. எங்க போனாலும் என்ன பண்ணாலும் கேட்டா ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கணும்னா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும். படிச்சுட்டு நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே எதுவுமே சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். தைரியமா இருக்கலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்